அந்தமான சீயும் அவில் அறிந்துணர்ந்து கொள்ளுமே சிவவாக்கியர் சொல்ற. அப்ப அந்தமான பொந்து என்றால் என்ன என்றால் ஆதாரங்கள். அப்ப ஆதாரங்களில் இந்த ஆத்மன் பிரதிபலிக்கிறான் என்று வேதாந்த பரிபாஷையில் கூறியிருக்காங்க. அப்ப நீங்க ஆதாரங்களில் எப்படி பிரதிபலிக்கிறீங்க? உங்களுக்கு குண்டலி வெளிப்பட்டிருக்குது, ஆதாரங்களில் குண்டலி சக்தி வருகிறது, ஆனால் உங்களை பார்க்க முடியலையே அப்படின்னா இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் உணர்வு நிலையில் வெளிப்படுகிறீர்கள், அறிவு நிலையில் வெளிப்படுகிறீர்கள், ஒளியான நிலையில் வெளிப்படுகிறீர்கள், ஆனந்த நிலையில் வெளிப்படுகிறீர்கள். இந்த 4 நிலைகள் உங்களுடைய அம்சம். 5வதாக ஆன்மாவாக நீங்கள் இருந்து வெளிப்படும் பொழுது பிரம்மமாக ஏக பரிபூர்ணமாய் இருக்கிறீர்கள். இப்போ அந்தமான பொந்தில் ஆறில் மேவி நின்ற நாதனை, அப்போ ரகசியமான இந்த ஆதார சக்கரங்கள் மேவி நின்ற நாதனை என்றால் இந்த குண்டலி பராசக்தி என்று அருளப்படுகிறது. இதுவே ஆன்மா உணர்வு என்று அத்வைதத்தில் கூறப்படுகிறது. ஆன்மா உணர்வு என்றால் அது வேறு யாரும் அல்ல. ஏனென்றால் இந்த உணர்வில் குணம் இல்லை, மனம் இல்லை, அறிவு இல்லை. இந்த மனம் குணம் அறிவுக்கு மேற்பட்ட அந்த நிலைதான் ஆன்மா உணர்வு தண்ணீர். இப்ப உட்கார்றீங்க, உட்கார்ந்து ஓ சொல்லும் அந்த பொழுதில் கொஞ்சம் அறிவு இருக்கிறது. அயாத்மா பிரம்மம், அயாத்மா பிரம்மம், அகம் பிரம்மம் சொல்றோம். சொன்ன பிறகு என்ன பண்றோம்? அதோடு அங்க அறிவோ மனமோ செயல்படுவதில்லை. பின் கவனிக்கிறீங்க. மூலாதாரம், மூலாதாரத்தை கவனிப்பது எது? அறிவு. ஆனால் அறிவு கவனிக்கிறது அங்கிருந்து அந்த குண்டலினி சக்தி உணர்வாய் மெல்ல மேலே. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அப்படின்றதுமே பாருங்க, சுவாதிஷ்டானத்தில் அந்த அழுத்தம் வருகிறது. அந்த ஆதாரத்தில் அந்த சுவாதிஷ்டானத்தில் நீங்கள் ஆன்மா உணர்வாய் பிரதிபலிக்கிறீர்கள் என்பதான் சொல்லப்பட்டது. அந்தமான பொந்திலாரில் மேவி நின்ற நாதனை அடுத்தபடி சொல்லியிருக்கணும் அல்லவா? அவர் மறைச்சிட்டார், பரிபாஷையில் சொல்லிட்டார். அந்தமான ரகசியமான சீயும் அவ்வில் அறிந்து நட்டு கொள்ளும். இந்த சீயும் அவ்வு என்ன என்றே புரியல. என்ன அது சீயும் அவ்வு? ஏன் இந்த வேதாந்த பரிபாஷையில் சொல்லியிருக்கணும்? தெளிவாக கூறியிருக்கலாம் அல்லவா? இதுதான் சித்தர்களுடைய ரொம்ப நுட்பமான விஷயம். அப்பதான் நீங்க தேடுவீங்க. ஆனா உங்களுக்கு அந்த தேடலை நான் இங்கே கொடுப்பதில்லை. அப்போ இந்த குண்டலினி அநாகதம் என்றவுடன் அங்கே நிமிர்ந்து நின்று பாருங்கள். அந்த இடத்தில் அழுத்தம் சுழற்சி பண்ணுங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்கர சுழற்சி சொல்லிக்கிறேன். அப்போ அங்கே சுழற்சி ஆகிறது. இப்ப நல்லா கவனிங்க. ஆன்மா உணர்வில் இந்த ஒவ்வொரு ஆதாரமும் கடந்து நீங்கள் ஆஞ்ஞா வந்து அங்கே ஒளியாக வெளிப்படலாம், அல்லது அதே உணர்வாய் இருக்கலாம், அல்லது ஆனந்தமாய் வெளிப்படலாம், அல்லது அறிவு நிலையிலும் இருக்கலாம். ஆனால் இதுவரை ஆன்மா நிலை தான். இந்த ஆஜ்ஞாவிலிருந்து சஹஸ்ராரா செல்லும் பொழுது அங்கே பிரம்மரந்திரம் என்று இது கூறப்படுகிறது. சிதாகாச பெருவெளி பிரம்மரந்திரம் சந்துரு அங்கே இருக்கலாம். பிரம்மரந்திரம் அப்போ சிதாகாச பெருவெளி, இந்த சித்தின் ஆகாசம், இது சிதாகாசம், இது பெருவெளி. பிரம்மரந்திரம் என்றால் பிரம்மத்தை நோக்கி செல்லும் பாதை. ஏக பரிபூர்ணமாய் எங்கும் நிறைந்த அந்த பிரம்மத்தை நாம் அறிதல் அடைதல் என்பது ஆக்ஞாவில் உள்ள இந்த ஆத்மன் உடலில் ஜீவனாக இருக்கிறான், மனமாக, உடலாக, பிராணனாக. அது கடந்த பிறகு ஆன்மா உணர்வாய் வெளிப்படுகிறான் குண்டலினியோடு. அந்த நிலையில் ஆக்ஞாவில் வரும்பொழுது ஆத்மா இந்த பிரம்மரந்திரத்தின் வழியாக வெளியே கவனிக்கப்பொழுது சிதாகாச தியானம் கொடுக்கிறேன். அதைத்தான் கூறினார்கள் துரியம் துரியாதீதம். இந்த அதீதம் என்பது பிரம்மமே ஆன அந்த ஏக பரிபூரணத்தை, இங்கு தன்னிலை உணர்வை அந்த பேருணர்வோடு கலந்த நிலையில் நீங்கள் பிரம்மமே, நீங்கள் தான் அதுவாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை என்பதுதான் இது. அப்போ ஆன்ம உணர்வாக நீங்கள் வெளிப்படும் பொழுதுதான் அது குண்டலினி சக்தி. ஆதாரங்கள் வழியாக நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள். ஆக்ஞாவில் ஒளியாக, உணர்வாக, அறிவாக, ஆனந்தமாக. ஆகவேதான் நான் ஆக்ஞா தியானம் செய்யுங்கள் என்று கூறுகிறேன். அதே சமயத்தில் துரியம் துரியாதீதம். இந்த துரியம் என்கின்ற பிரம்மரந்தத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது பிரம்மமேயாக இருக்கிறீர்கள். அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது.
அதற்குத்தான் சமாதி. சவிகற்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி. சமாதி யோகம் என்பது, யோக சமாதி என்பது இதுதான். அதை நாம் இன்று பயிற்சியாக கொடுக்கலாம். என் அன்பு நிறைய அல்லாஹ்